வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னா என்ன, ஆஃப்லைன் யூபிஎஸ்னால் என்ன, யூபிஎஸ் ஆர் இன்வெர்ட்டர் எதாக இருந்தாலும் சரி. நிறைய வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கடையில் போய் கேட்டோன்னா அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ஆன்லைன் வேணுமா ஆஃப்லைன் வேணுமாலாம் கேட்குறாங்க. எது பெஸ்ட், எதுன்னு வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கஸ்டமர்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். அதுக்குண்டான வீடியோ தான் அந்த வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு மாஸ்பெட்டை உபயோகப்படுத்தி ஒரு இன்வெர்ட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 2 டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி ஒரு இன்வெர்ட்டர் மேக் பண்ணலாம், 2 மாஸ்பெட் வச்சு எப்படி ஒரு இன்வெர்ட்டர் மேக் பண்ணலான்னு கொடுத்துருக்கேன். நல்ல குட் ரிசல்ட்டு வரக்கூடிய இன்வெர்ட்டர்ஸு அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இது பார்க்கலாம். ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ் 2 இருக்குது மார்க்கெட்டில். என்ன வித்தியாசம், எது பெஸ்ட், 2ல் அது வேணும் இல்லையா, பார்க்கலாம். இப்போது ஒரு யூபிஎஸ் அப்படின்னு எடுத்துகிட்டால் சர்க்யூட் எப்படி இருக்கும். நம்ம இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது சின்ன ஒரு பெட்டி மாதிரி போட்டோம். இது வந்து ஒரு பிளாக் டயக்ராம் உத்தேசமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போது சர்க்யூட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ பார்த்துருக்கீங்களா, இதுதான் ஒரு கம்பெனி. இது ஒரு கம்பெனியினுடைய இன்வெர்ட்டருடைய சர்க்யூட், டோட்டல் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சர்க்யூட்டில். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்லையே 4 4 8 மாஸ்பெட் இருக்குது. ஓகேவா? 4 4 8 மாஸ்பெட், ஒரு சேனலுக்கு 4 4 8 இருக்குது. இந்த இடத்துல பேட்டரியோட இன்ஃபார்மேஷன் இருக்குது. உங்களுக்கு இதை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்குது. ஓகேவா? இதில் சார்ஜிங் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஏசிடிசி செலக்டர் செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சுவிட்சிங் அவுட்புட் செக்ஷன் தான் இந்த செக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கமாண்ட் ஐசி இருக்குது. இதெல்லாம் கனெக்டர்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது. இது ஏசி இன்புட் மெயின்ஸ் கார்டு இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ரிலே காயில், 2 ரிலே காயில் இருக்குது. இங்கே ஒரு ஐசி, இது ஒரு ஐசி, இங்கே ஒரு ஆப்டோ கப்ளர், ஓகே, ஒரு பஸ்ஸர் சம்திங், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இன்வெர்ட்டருடைய சர்க்யூட். நாம் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியணுமே அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சர்க்யூட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு சர்க்யூட்டும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்யூட் இருக்கும். பிளாக் டயக்ராம், இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்கும். இந்த மாதிரி சர்க்யூட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். அது ஒன்லி ஃபார் இன்வெர்ட்டருக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? பட் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகே, பாருங்களேன், இதெல்லாம் சர்க்யூட். இதுதான் ஒரு முழுமையான சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை பற்றிய நூக் அண்ட் கார்னர் A to Z தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ண முடியும், இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியணும். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு ஐசி என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறலாம் தெரியணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது, கஷ்டம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர்னுடைய, இது ஒரு டிஜிட்டல் இன்வெர்ட்டர், இந்த இன்வெர்ட்டர்னுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு இருக்கணும். அந்த டயக்ராம் இருந்தால் தான் போர்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? உங்களை இந்த மாதிரி ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 2 கிளாஸ் இருக்குது. அது இல்லாமல் செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.9 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ஒரு சர்க்யூட் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க், தட் மீன்ஸ் எல்லாமே ஒரு கோச்சிங் இருக்குது, எஸ்எம்பிஎஸ்ஸை பற்றி இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான இனிமையான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை.
உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டால் அதோட ஈஸி எதுவுமே இல்லை. சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டா அதோட ஏர்னிங் தரக்கூடிய ஒரு தொழில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும்தான். உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியணும், சர்வீஸ் பண்ண தெரியணும், வேறு எதுவும் தேவையில்லை. நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்தையுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். நீங்களும் சர்வீஸ் செய்யலாம். இதுதான் எங்கள் சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா? அதனால தான் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கறதுனால இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் உங்கள் இடத்துல இருந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது ஒரு சிம்பிளாக சாம்பிள். இது ஒரு இன்வெர்ட்டர், டிஜிட்டல் இன்வெர்ட்டருடைய சர்க்யூட். ஓகேங்களா? சரி, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும். இதை தெரியறதுக்காக தான் நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் எல்இடி டிவியும், அதே மாதிரி தான் ஒரு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிறதும், இதே மாதிரி தான் ஒரு ஆம்பிளிஃபையர் கிளாஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். யார் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ சர்க்யூட் பார்க்கலாம். இப்போது ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லையா? ஃபஸ்ட்டு ஆன்லைன் பார்க்கலாமா? ஆன்லைன் சர்க்யூட் அப்படின்னா என்ன பாருங்கள். இந்த இடத்துல ஏசி இன்புட் கொடுக்குறோம். இந்த இடத்துல ஏசி இன்புட்னால் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? வோல்ட்டு 220 to 230 வோல்ட்டு. அது இல்லாமல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. எத்தனை சைக்கிள்ஸ் அப்படின்னு இருக்குது. சைக்கிள்ஸ் பெரும்பாலும் 50 ஹெர்ட்ஸ் to 60 ஹெர்ட்ஸ் இதான் இருக்கும். இந்த ஏசி வோல்ட்டு இன்வெர்ட்டர் கிளாஸ் தான் இது இல்லையா? இந்த இன்வெர்ட்டர் மெயினாக இன்வெர்ட்டர். ஒரு இன்வெர்ட்டர்னால் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன இருக்கும் நான் காமிச்சிலே. சர்க்யூட்டில் ஒரு கமாண்ட் ஐசி இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் கம்பேரட்டர் ஐசி இருக்கும், சுவிட்சிங் அவுட்புட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லா பற்றியும் டீட்டெயில்ஸ் மெல்ல ஒரு சர்க்யூட்டாக வரும். இந்த இன்வெர்ட்டரில் நிறைய கண்ட்ரோல் செக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். கண்ட்ரோல் செக்ஷன். சரி, இதில் இஎம்ஐ அப்படின்னு போட்டிருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். அப்படின்னா ஒரு ஏசி லைனில் வரக்கூடிய தேவையில்லாத இடையூறுகளையெல்லாம் முதல்ல ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு சர்க்யூட் கண்டிப்பாக இருக்கும். ஏசி இன்புட்டுக்கு அப்புறம் இந்த சர்க்யூட், அதுக்கப்புறம் ரெக்டிஃபையர் அப்படின்னு இருக்கும். ரெக்டிஃபையர் உங்களுக்கு கம்பைன்ட் ரெக்டிஃபையராக இருக்கலாம். தட் மீன்ஸ் பெரும்பாலும் ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபில்டர் சர்க்யூட் இருக்கும். தேவையில்லாத நாய்ஸ்லாம் ரெடியூஸ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் இந்த ரெக்டிஃபையர்லேருந்து வர அவுட்புட் நேராக பேட்டரிக்கு வரும். பேட்டரியில் சார்ஜ் ஏறும். ஜென்ரலாக ஒரு இன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது யூபிஎஸ்ஸாக இருக்கலாம், இன்வெர்ட்டராக இருக்கலாம். ஓகே, அப்போ பேட்டரியில் சார்ஜ் இதை ஒரு பேக்கப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சு கான்டாக்ட் ஆகிறதா வச்சுக்கோங்களேன். இது கான்டாக்ட் ஆச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர் வேலை செய்யும். இன்வெர்ட்டரோட வேலை என்ன? முதல்ல ரெக்டிஃபையரோட வேலை என்ன? ரெக்டிஃபையர் ஏசி டு டிசி, இதுதான் இதனுடைய வேலை. இன்வெர்ட்டரோட வேலை என்னென்னா டிசி டு ஏசி, இதான் இன்வெர்ட்டரோட வேலை. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ் இருக்குது. ஓகே, நாம் பார்த்துருக்கு ஜஸ்ட் ஒரு பிளாக் டயக்ராம் மெமரியில் இருந்தால் தான் ஸ்கிமேட்டிக் டயக்ராமுக்குள்ளே போக முடியும். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தரவாக தெரிஞ்சால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறோம், எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் குயிக்காக சர்வீஸ் பண்ணணும், கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ரெடியாக இருக்கணும். உங்களுக்கு பிளாக் டயக்ராம் எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் பிளாக் டயக்ராம் தெளிவாக தெரியணும், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தெளிவாக தெரியணும். சிம்டம் தெரிஞ்சால் எந்த ஸ்டேஜில் பார்க்கணும், எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் கிடச்சிரும். அதர்வைஸ் கிடைக்காது. ஓகேவா? அதை தான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பெரிய லெவலில் படிப்பே இல்லைன்னா கூட என்னுடைய வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கன்ஃபார்மாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, அப்போ இன்வெர்ட்டரோட ஒர்க் என்ன? ஏசி டு டிசி. இந்த சர்க்யூட்டுக்குள்ள இன்னும் என்னென்ன இருக்கும்? நிறையா கண்ட்ரோல் இருக்கும். நிறைய கண்ட்ரோல் செக்ஷன்லாம் இந்த இடத்துல இருக்கும். கண்ட்ரோல் செக்ஷன்னா என்ன? இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் பேட்ரி லோவாக, பேட்ரி ஹையாக இருக்கா, அதாவது தேவையான சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, இப்போ என்ன மோடில் இருக்குது, ஏசி இன்புட்டு வந்திருக்கா, ஏசி வரலையா,
லோடு அட்டாச் பண்ணியிருக்கா, லோடு அட்டாச் பண்ணலையா, ஓவர்லோடு இருக்கா, இல்லை சஃபிஷியன்ட் லோடு இருக்கா, இல்லை இந்த லோடு ஆப்ரேட் ஆகும் பொழுது இது ஓவர் கரண்ட் எடுக்கலாம், அது பேர் ஓவர்லோடு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறலாம் வேணும். பொதுவாக இந்த இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், பெரும்பாலும் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் டொமஸ்டிக் அப்ளிகன்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். சில இன்வெர்ட்டர் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெடிக்கலில் யூஸ் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் மெடிக்கலில், ஸ்கேன் சென்டரில், இந்த இடத்துலலாம் வரும். அதை விட்டால் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், ஓகே, இல்லை டேட்டா என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும், அந்த மாதிரி இடத்துல இருக்கும். பொதுவாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஆன்லைன் இன்வெர்ட்டர் தேவை. இந்த ஆன்லைன் இன்வெர்ட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஏசி டு டிசி பண்ண, ரெக்டிஃபையர் டிசி டு ஏசி பண்ண, இன்வெர்ட்டர் அப்படின்லாம் தெரியும். ஆனால் இன்வெர்ட்டருக்குள்ளே இத்தனை செக்ஷன் இருக்குது. வெறும் சிம்பிளாக நம்ம ஏதோ சுவிட்சிங் பண்ணி நம்ம காமிக்கிற மாதிரியே ப்ராஜெக்ட் மாதிரிலாம் இல்லை, நிறையா இருக்குது, சர்க்யூட் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் புரியணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நிறைய கண்ட்ரோல் செக்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் வருது இல்லையா, இந்த இடத்துல வர்றது என்னவாக இருக்கும், 230 வோல்ட் ஏசி வெளியே வரும். இந்த ஏசி வந்து ஒரு சுவிட்ச், ஸ்டாட்டிக் சுவிட்ச் இந்த இடத்துல ஒரு இருக்கும், 2 எஸ்சிஆர் கம்பைன்டு ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கும், இந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும். ஆன் மீன்ஸ் இப்படி இருக்கும். இதை ஆன் பண்ணும்போது இது வழியாக நேராக உங்களுக்கு லோடுக்கு போயிடும். இந்த லோடுக்கு எப்படி வோல்ட் வேணும் அப்படின்னு தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ப்ரீசியஸாக ஒரு சென்சிட்டிவான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மெடிக்கலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டு, ஸ்கேன் சென்டர், கம்ப்யூட்டர் பேஸ்டு, டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த இடத்துலலாம் அந்த சிஸ்டம் ஆன்லேயே இருக்கணும். கரண்ட் போயிட்டு வந்தால் கூட அதுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கணும். பொதுவாக யூபிஎஸ் அப்படின்னாவே அன்இன்டர்பிரட்டட் பவர் சப்ளை, தங்கு தடை இல்லாத மின்சாரம் அப்படின்னு தான் பேச்சே, ஓகேவா? ஆனால் 2 யூபிஎஸ் அல்லது 2 டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் இருக்குது, ஒன்று ஆன்லைன், ஒன்று ஆஃப்லைன். இப்போ ஆன்லைன் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம், ஓகேவா? இந்த ஆன்லைனில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இந்த லோடுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் சொல்லிடலாம். இங்கே இருக்க வர்ற வோல்ட்டு தான் 230 வோல்ட். 230 வோல்ட் வந்து கூடி குறைஞ்சி வரலாமா? கூடி குறைஞ்சி வரக்கூடாது. அதாவது இந்த இன்புட்டில் எப்படி இருக்கும் வோல்ட் அப்படின்னா, இதில் வந்து ஏசி வோல்ட்டு கூடலாம் குறையலாம், ஃப்ரீக்வன்சி கூட சம்டைம்ஸ் வேரி ஆகலாம். இந்த 50 or 60 ஆசிலேட் வேரி ஆகலாம். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், இது பிக் டு பிக் இது இருந்தால் இதுதான் வோல்ட்டு, இது இந்த உச்சி இதுதான் உச்சி. சிஆர்ஓவில் பார்த்தா தெரியும். இதில் வர்ற அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, இந்த இன்புட்டில் ஏசி ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட இந்த லோடுக்கு வரும்போது எந்த விதமான ஃப்ளக்சுவேஷனும் இருக்கக்கூடாது, ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸு வரக்கூடாது. ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ்னால் உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் என்னென்னா, பாருங்கள், ஒரு டைம் செகண்ட் பீரியடில் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எத்தனை வருது, இதுதான் சைக்கிள்ஸ், ஓகேவா? இது உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன். இதில் எத்தனை சைக்கிள்ஸ், இப்போது ஒரு செகண்ட் டைம் பீரியடில் 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா இந்த 50 சைக்கிள்ஸ் வரணும். ஒருவேளை இதில் அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கிறதான் எது சர்க்யூட் உங்களுக்கு, இந்த சர்க்யூட் இதில் இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுதான் கண்ட்ரோல். சுருக்கமாக சொல்லப்போனால் இதில் வரக்கூடிய அவுட்புட் ஏசி எப்படி இருக்குன்னா, கண்ட்ரோல்டு ஏசியாக இருக்கணும். இந்த இன்புட் கொடுக்குறது அன்கண்ட்ரோல்டு ஏசி, இதில் கண்ட்ரோல்டு ஏசி. அதாவது இந்த பீக் டு பீக்கும் கரெக்டாக இருக்கணும், வோல்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும், நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பெர்ஃபெக்டாக இருக்கணும். இது 2 இருக்கணும், ஓகேவா? அதாவது இதில் எந்த விதமான ஹார்மோனிக்ஸ், ஏசி ஹார்மோனிக்ஸு, ஸ்பைக் எதுவுமே இருக்கக்கூடாது, பெர்ஃபெக்டாக இங்கே அமையணும். இதுதான் ஆன்லைன் யூபிஎஸ்னுடைய வேலை. ஆன்லைன் யூபிஎஸ்சில் என்ன பண்ணுறோம், அன்ரெகுலேட்டட் ஏசி இந்த இஎம்ஐ சர்க்யூட் தாண்டி, ரெக்டிஃபையர் தாண்டி பேட்டரிக்கு போகும். பேட்டரியிலேருந்து நேராக இன்வெர்ட்டர்லேருந்து நேராக ஒரு சுவிட்சு, ஸ்டாட்டிக் சுவிட்சிலேருந்து நேராக லோடு. இப்போது இதில் வர்ற ஏசி டிசியாக மாதிரி பேட்டரிக்கு போய் பேட்டரியில் இருந்து தான் உங்களுக்கு இது போயிட்டுருக்கும். ஏசி இருந்தாலும் ஏசி இல்லைனாலும் பேட்டரியிலேருந்து போயிட்டுருக்கும், அதுதான் மெயின். அப்போ இது ஒர்க்கிங்கே எப்படி இருக்குன்னா பேட்டரி, அப்போ இந்த பேட்டரியோட பேக்கப் பக்காவாக இருக்கணும். பொதுவாக பேட்டரி பேக்கப் பற்றிலாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. மாதிரி அடுத்தடுத்த வகுப்பில் உங்களுக்கு இதை பற்றிய எல்லா கிளாஸஸ் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? பொதுவாக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குது.
ஓகே, அப்போ பேட்ரி சோர்ஸை டெப்பெண்ட் பண்ணி தான் இன்புட் ஏசி டெப்பெண்ட் பண்ணாமல் பேட்டரியோட பேக்கப்பை டெப்பெண்ட் பண்ணி தான் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். ஆன்லைன் யூபிஎஸ் ஆர் ஆன்லைன் இன்வெர்ட்டர். ஓகேங்களா? இப்போது இதில் ஆன்லைன் யூபிஎஸில் ஏசி மெயின்ஸ் ஆனில் இருந்தால் என்னென்ன நடக்கும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். சப்போஸ் ஏசி கட் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவுட்புட்டில் பேட்ரி வழியாக வோல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பேட்ரி வழியாக வந்துகிட்டே இருக்கும். இந்த டிசி ஏசியாக மாறி இதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏசி இன்புட் இருந்தாலும் லோடில் வர அதே வேவ் ஃபார்ம், அதாவது அதே பீக் டு பீக் வோல்ட்டு ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏசி இல்லைன்னா கூட எப்படி இருக்கும், அதே அவுட்புட் வரும். எந்த விதமான தங்குதடை இல்லாது வந்துட்டுருக்கும். ஓகே, ஒருவேளை ஏசி ஓகே, ஆனால் சர்க்யூட் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சர்க்யூட்டு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கிறது? லோடு ஆஃப் ஆயிரும் இல்லையா? ஆஃப் ஆகிறதுக்காக இந்த லைன்லேருந்து இந்த மாதிரி நேரம் எப்போது சர்க்யூட் ஃபெயிலியர் வந்தால் இதில் ஒரு சென்டர் சர்க்யூட், அது என்ன இந்த சுவிட்ச் ஆன், இந்த சுவிட்ச் என்ன ஆஃப் ஆயிரும். இது ஆஃப் இருந்துச்சு, அது என்ன ஆயிரும், என்ன நேரம் இந்த அளவுக்கு வந்துடும். அப்போ 3 மோடு. ஒரு மோடு ஏசி இருக்குது, ஏசி இல்லாத போது, ஏசி இருக்குது, சர்க்யூட் ஃபெயிலியர் பேக்கப் ஃபெயிலியர் இது காரணம் அப்படின்னா கூட என்ன உங்களுக்கு இந்த லூப்பான இங்கே வரும் வந்துகிட்டு இருக்கும். இந்த சேஞ்ச் ஆகுதுலேயே வந்துச்சு, அதுக்கு ஒரு சில மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே ஆகும். டிலே ஆகும். ரொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸோட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பேக்கப் ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நல்ல குவாலிட்டி இதுக்கு உண்டான சார்ஜ் இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இன்கேஸ் கவனம் செலுத்தலை அப்படின்னா இந்த பேட்டரி உபிக்கும், சில இது மாதிரி செய்யும், இது சில நேரங்கள் வெடிக்கும் வாய்ப்பு. ஓகே, பேட்டரியும் வீட்டில் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வெளியே பார்த்தேன் ஆன்லைன் பார்த்தோம். ஓகே, ஆஃப்லைன் சேம் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், வீடியோ உங்களுக்கு புரியணும், இன்னும் இந்த வீடியோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதான் புரியும். இப்போ ஆஃப்லைன் ஓஎஸ்க்கு தான், வேறு விதம் இல்லை. இந்த சுவிட்ச் எப்படி அப்படின்னா, இது ஆனில் இருக்கும், இது ஆஃப் இருக்கும். ஆன் இது, அதாவது ஆஃப்லைன் என்ன அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய ஏசி வோல்ட்டு நேராக என்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சி நேராக லோடுக்கு போகும். இந்த சுவிட்சாக போயிருக்கும். இதுதான் ஆஃப்லைன். ஓகேவா? அப்போது ஒரு சப்ளை ஆயிடுச்சு, ஈஸி கட் ஆயிடுச்சு, இன்புட் ஈஸி கட் ஆயிடுச்சு. அப்போ தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த இடத்துல பேட்டரி இந்த ஒரு சுற்று இருக்கும், ஒரு சேஞ்ச் வரும், சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் ஒரு பிரேக், இங்கே சுற்று ஆன் ஆகி பேட்டரியிலேருந்து அவுட் போயிடும், பேட்டரியில் லோடு வரும். ஓகேவா? இந்த டைம் டிலே ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு ஷார்ட் பீரியட். ஓகே, அவ்வளோ வித்தியாசம். அப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் ஆஃப்லைன் யூபிஎஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டிக்காக இருக்கிறத என்ன பண்ணலாம், யூபிஎஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பேட்டரி சார்ஜ் போது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஈஸியாக 3 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகும், டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாமே டீல் இருக்குது. எது பெஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆன் யூபிஎஸ் பெஸ்ட். ஏன்னா கரண்ட் இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவுட்புட்டில் எந்த தகுதடை இல்லாமல் இருக்கும். டோக் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விலாஸ் அவ்வளோதான், வேற எல்லாம் இல்லை. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ பிளாக் டயக்ராம் புரிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது ஒரு சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டா என்ன இல்லைங்களா, இது ஒரு டிஜிட்டல் இன்வெர்ட்டர். இந்த முழு சர்க்யூட்டினுடைய ஒவ்வொரு கார்னரும் உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நம்ம ஒரு லூமியன்ஸ் இன்வெர்ட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனியாலும் மைக்ரோமேக்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். லூமியன்ஸ் இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. எந்த யூபிஎஸ் வந்தாலும் இன்வெர்ட்டர் வந்தாலும் நம்ம நிறையா சர்வீஸ் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள், வீடியோ பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டை வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.